அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை யார் காயப்படுத்தினாலும், நான் நேசித்தவர்கள் என்னை காயப்படுத்தினாலும், அதான் நிறைய பேர் இந்த காயப்பட்டதுனால அவர்களுக்கு அவர்களே நிறைய பேர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. யாருக்கு சொல்லுங்களேன்? இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, இந்த காதல் தோல்வி அடைஞ்சவங்க, ஒன்று காதல் தோல்வி அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னா அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பண்ணிக்கிறேன்? என்ன நேசிக்கல, நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கே நான் விரும்பல, நான் பேசாம செத்துறேன் அப்படின்னு போய் தன்னை அந்த மாதிரி தற்கொலை பண்ணிவாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. யாருக்கு? ஹலோ, புரியுதுல்ல? இந்த மாதிரி ஆட்களை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். என் சொந்தத்தில் ஒருத்தர் கூட பார்த்துருக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 வயது. அவருடைய வீட்டில் அவர் மட்டும்தான் கல்யாணம் ஆகாமல் இருக்காரு. அவருக்கு சொத்து இருக்கு, வீடு இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே அவருக்கு இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அவங்க இன்னொரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இவர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு, நீங்கள் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னா, நாங்கள் தான் நிறைய பொண்ணு பார்த்தோம், அவன் வேணான்றான் அப்படின்னு. ஏன் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு பொண்ணு அவரை ஏமாத்திருச்சாங்க. அவர் ரொம்ப நேசித்த, அவர் ரொம்ப விரும்பின, அவர் டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி காதலிச்ச ஒரு பொண்ணு அவரை வேண்டாம், நீ குள்ளம்மா இருக்க அப்படின்னு நினச்சி அவரை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தி விட்டுட்டு போன உடனே ஒரு முடிவு எடுத்தாராமா, இனி நானும் கல்யாணமே. இப்படி யாராவது இருக்கீங்களா இங்க? ஏன்னா இன்னொருத்தர் காயப்படுத்துகிறதுக்காக நம்மளை நாமே என்ன பண்ணிடக்கூடாது? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நீங்க உங்களையே பனிஷ்மெண்ட் கொடுத்துறாதீங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஆமேன். இந்த அம்மாங்க நிறைய நேரத்தில் உங்களுக்கு பிரியாணி நல்லா பண்ண தெரியணும் வைங்களேன், ரொம்ப ஆசையா ஒரு நாள் சர்ப்ரைஸா உங்க கணவனாருக்கு பிரியாணி செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அதுக்காக நீங்களே கடைக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சிக்கன் வாங்கி இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது அவருக்கு பிரியாணி ரெடியா இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்க. அவ்வளவுதான், பக்காவா பிளான் பண்ணிட்டீங்க. சூப்பரா பிரியாணி வந்திருக்குது, சாயந்தரமா வந்திருக்கிறாரு, எடுத்து அப்படியே தட்டுல வச்சு நீங்க கொடுக்குறீங்க. உங்க கற்பனை என்ன அப்படின்னு சொன்னா, தட்டுல வச்சோன்னா அவர் என்ன சொல்லணும்னா, சே என்ன இன்னைக்கு பிரியாணி எல்லாம் பண்ணிருக்கிற, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு நினைச்சு நீங்க தட்டுல எடுத்து வைக்கும் போது ஒரு உணர்ச்சியுமே இல்லாம ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற உடனே தண்ணியை கொண்டு வச்சிடுறீங்களா? வச்ச உடனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு, நான் பிரியாணி பண்ணேன் அப்படின்னு. ஏன், யார் கேட்டா உன்கிட்ட இன்னைக்கு பிரியாணி பண்ணணும்னு? என்ன இப்போ இன்னைக்கு என்ன பிறந்த நாளா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு அந்த பிரியாணியை தின்னுட்டு இருக்கும் போதே உங்க மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தா, நீங்க எரிஞ்சு விழும்போதே ஒண்ணு முடிவெடுப்பீங்க, டேய் சாகிற வரைக்கும் உனக்கு பிரியாணி இல்லடா. நீ நான் எவ்வளவு ஆசையா எவ்வளவு விருப்பத்தோட எத்தனை இஷ்டமா போய் நீங்க வாய் நிறைய ருசிச்சு சாப்பிடணுன்றதுக்காக அவ்வளவு கற்பனை பண்ணி கொண்டு முன்னாடி தட்டுல வச்சா அந்த பிரியாணியே தின்னுட்டு என்னையே திட்டுறியா? அப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பாராத விதமாய் நமக்கு ஏற்பட்ட ஒரு காயம். அப்போ இந்த காயம் நம்முடைய மனசுல வந்த உடனே, யாராவது ஒருத்தர் காயப்படுத்தின உடனே நம்முடைய கேரக்டர் மொத்தமா அப்படியே சேஞ்ச் ஆயிருது. இல்ல நான் பண்ண மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன். அடுத்த டைம் கேட்டா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு பிரியாணி செய்யவே தெரிஞ்சிருந்தா கூட எனக்கெல்லாம் அதெல்லாம் வராதியா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேயா. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கேரக்டர் இன்னொருத்தர் உங்களை காயப்படுத்துறதுனால உங்களுடைய கேரக்டரோ உங்களுடைய தரிசனமோ அது ஸ்டாப் ஆகி நிக்குமே. ஆனால் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாவே இருந்துட முடியாது. தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர், கிருபைகளை கொடுத்தவர் கர்த்தர். நான் நம்புறேன் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒண்ணுமே செய்யாம ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு தங்களுடைய எல்லா கிருபைகளையும் வீணடிச்சு ஒண்ணுமே யூஸ் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு மனுஷன் யாரோ ஒரு மனுஷி தன்னை காயப்படுத்துறத மனசுல வச்சுட்டு தங்களுடைய எதிர்காலத்தையே வீணடிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த ஜெபத்தில் அப்படி யாராவது ஒருத்தர் இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து நீங்க மனம் திரும்புங்க. காயம் அப்படின்னு சொல்றது அதான், யார் நீங்க பயன்படுவீர்களோ, யார் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக காயம் இருக்கத்தான். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்ச மரத்துக்கு தான் காய்க்காத மரத்திற்கு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, காய்ச்ச மரத்துக்கு மட்டும்தான் கல்லடி,
காய்க்காத மரத்திற்கு கல்லடியே கிடையாது. ஆமென். ஆனா நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் தெரியுமா, நான் தான் காய்ச்சிட்டேன்ல, எனக்கு எதுக்கு கல்லடிக்கிறீங்க, நான் தான் உனக்கு ஃப்ரூட்ஸ் தரேன்ல, என்ன எதுக்கு கல்லடி இருக்கீங்க? இல்ல இல்ல, நமக்கு தான் அதிகமான பாடுகள் வரும். அப்போ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய காயம் என்னுடைய கேரக்டரையே என்ன பண்ணிடக்கூடாது, மாத்திரக்கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியமான செய்தி, இது ரொம்ப முக்கியமான செய்தி. உங்களுடைய காயங்கள் உங்களுடைய கேரக்டரையே, நீங்க கோவப்படுறது உங்களுடைய கேரக்டரா இல்ல, நீங்க எரிஞ்சு விடுறது உங்களுடைய கேரக்டரே கிடையாது. நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க, ஆனா யாரோ ஒருத்தர் காயப்படுத்துறாங்கன்றதற்காக உங்க கேரக்டரை என்ன பண்ணிடக்கூடாது. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு கோவக்காரங்களா இருக்கிறீங்க. உங்க கணவனாருக்கு மட்டும்தான் நீங்க கோவக்காரங்க, உங்க மனைவிக்கு மட்டும்தான் நீங்க கோவக்காரங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் யாரு நீங்க? ஹலோ, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதான் தங்கம். நிறைய பேருக்கு ஐயோ அவரா கோவமே பட மாட்டாரு, அவங்களா கோவமே பட மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க நல்லவங்க, ஆனா உங்களை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏன் தீயவங்களா மாறினீங்கன்னா, அவங்க உங்களை என்ன படுத்திட்டாங்க, அவங்க உங்களை காயப்படுத்துறதுனால நீங்க அவங்களுக்கு விரோதிகளாய் மாறிவிட்டீர்கள். அவங்க உங்களுடைய கேரக்டரை மாத்திட்டாங்க. சோ ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே என்ன காயப்படுத்துறது என் கேரக்டரை என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல? தீர்மானம் எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சர்ச்சில் சில பொறுப்புகளை சிலருக்கு கொடுப்போம் பாருங்களேன். அந்த பொறுப்புகளை ஆரம்பத்தில் கொடுக்கும்போது சந்தோஷமா எடுத்து ரொம்ப அழகா ஜாலியா செய்வாங்க. ஆனா கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஹலோ, சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வெட்டுறது யாரை தான் வெட்டுவாங்கன்னா, பாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வெட்டுவாங்க. நீ எப்படியா போலாம் பக்கத்துல, நானே போல, நானே அவருக்கு பக்கத்துல இல்ல, நீ எப்படி பக்கத்துல எல்லாம். இது சர்ச்சில் இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க வெறும் விசுவாசிகளா இருக்கும்போது உங்களுக்கு சோதனையே வராது மற்றவங்களால. நீங்க தூரத்துல இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆனா கொஞ்சம் நெருங்கிட்டீங்க, அதுவும் பாஸ்டுக்கு ரொம்ப நெருங்கிட்டீங்க, அவ்வளவுதான். எப்படா வெட்டி விடலாம் அப்படி யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணிடுறது தெரியுமா, நான் இனி இல்ல பாஸ்டர், தயவு செய்து என்ன விட்டுருங்க பாஸ்டர், எனக்கு வேண்டாம் பாஸ்டர், நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாஸ்டர். அப்போ யாராவது ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக உங்க கேரக்டரையே நீங்க மாத்திக்கிறது அது நல்லது அல்ல. ஆமென் சொல்லுங்க. இதற்கு சில வசனங்களை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்க போறோம். 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, இப்படியே அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவள் அவனை தினம் தினம் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடினால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனமாயி, அப்படின்னா ஒரே டார்ச்சர். மனசு அப்படியே ஒரு விஷயத்தை இது உனக்கு வேண்டாமா, இது உனக்கு தெரிய வேண்டாம், நீ அமைதியாரு, நீ விட்டுரு, இதை பற்றி நீ ஏன் கேட்கிற அப்படின்னு பல சிம்சோன் சொல்லியாச்சு. 2-3 டைமும் ஏமாத்தியும் ஆயிருச்சு. ஆனா இந்த லேடி என்ன பண்றாங்களாமா, தினம் தினம் அவனை கேட்டு 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 வார்த்தைகளாலே நெருக்கி. சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா கவனிங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸே என்னன்னா, வாய் தான் உங்களுக்கு ரொம்ப வீக்னஸ். ஹலோ, என்ன முறைச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? என்ன ரொம்ப கவனமா கவனிங்க. ஒரு மனுஷனை கை நீட்டி அடிக்க வைக்கிறது உங்க வார்த்தை, ஒரு மனுஷனை சமாதானமாக்குறது உங்க வார்த்தை. நீங்க இந்த தெளியலாள் மாதிரி உங்க வார்த்தையினால யாரையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது. கேட்கல, நான் உங்களை குற்றப்படுத்தல, நீங்க கெட்டவங்கன்ற ஒரு நெற்றியில ஒரு அடையாளத்தையும் நான் போடல.
ஆனா நான் நம்புறேன், உங்களுடைய கணவனார், உங்களுடைய பிள்ளைங்க, உங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் உங்களை வெறுக்கிற அளவுக்கு வார்த்தையினாலே அவர்களை என்ன பண்ணிடாதீங்க, நெருக்கிறாதீங்க. இது சிலர் வாயை திறந்து அப்படியே சில கணவன் மாதிரி இடத்துல சொல்லி, மனைவிகளும் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. கணவன்மாரும் சிலர் குறைஞ்சவங்க அல்ல. மனைவிங்க 1000 வார்த்தை பேசினா கூட அதுல உப்பு இருக்காது, சப்பு இருக்காது. சில நேரத்துல அவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பேசி அப்படியே விட்டுருவாங்க. ஆனா கணவனார் சில டைம் பேசவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. கடைசியில ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க தெரியுமா, அவ்வளவுதான், நாண்டு கொண்டு செத்துடலான்னு சொல்ற மாதிரி பேசிடுவாங்க. இந்த வார்த்தையை கேட்டு உயிரோட இருக்கணுமான்னு நமக்கு தோணும் நிறைய பேர். அப்படி ஷார்ப்பான வார்த்தைகள் எல்லாம் நிறைய கணவன்மாரும் நிறைய பேர் உச்சரிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற 6 daysக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு அம்மாங்களுக்கு நான் சொல்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னன்னா, உங்க வார்த்தையினால இன்னொருத்தர் சாகுற அளவிற்கு உங்க வார்த்தையினால அலட்டாதீங்க. இவங்க பேசி 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 இந்த மனுஷன் அப்படியே கொன்னுட்டதுனால இவன் என்ன வெறுத்துட்டான் அப்படின்னா, இனி நான் வாழ்றது வேண்டாம், என்னுடைய ரகசியத்தை இந்த அம்மா கண்டுபிடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் இருந்தது எல்லாத்தையும் கொட்டிட்டான். அந்த காயம் அவனுடைய கேரக்டரையே, அவனுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு பாருங்களேன். தன்னுடைய தரிசனத்தை இழந்தான், தன்னுடைய எதிர்காலத்தை இழந்தான், ஆண்டவர் மறைக்க சொன்னதை எல்லாத்தையுமே இழந்துட்டான். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒன்றுக்காக ஜெபிக்க போறோம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரையாவது ஒருத்தரை, நீங்கள் நேசித்தவர்கள், நீங்கள் விரும்பினவர்கள், நீங்க பணம் செலவு பண்ணவங்க, நீங்க உழைச்சவங்க, நீங்க அப்படி தெய்வம் மாதிரி பார்த்த யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப காயப்படுத்தினதுனால உங்களுடைய கேரக்டரையே மாத்தி இருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, எவ்வளவு பெரிய காயம் என்ன படுத்தினாலும் நான் அதை தாங்கிக்குவேன். என் தரிசனத்தை, என்னுடைய லட்சியத்தை இன்னொருத்தர் காயப்படுத்துறதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும். யாராவது ஒருத்தர் என்னை காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக என் கேரக்டரை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, மாத்திரவே கூடாது. என் தரிசனத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இழந்துடவே கூடாது. நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு விஷயம் என்னுடைய மனதில் ரொம்ப ஆறாத காயம் ஒரு பெரிய காயம் என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியர், ஒரு உடன் ஊழியர். அப்போ அந்த ஊழியர் ஃபஸ்ட்டு என்ன நெருங்கும் போது ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மனநலமை பாதிக்கப்பட்டிருந்தார், மன அழுத்தத்தில் இருந்தார். அப்போ நான் அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட பேசி அவரை திருச்சபைக்கு வர சொல்லி அவர்களை கிளியர் பண்ணி அவருக்கு பொறுப்பு கொடுத்து அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்து நிறைய நல்ல மதிப்பு கொடுத்து நான் போகிற இடமெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு நானே திருமணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி சில செலவுகளை செய்து அந்த மாதிரி நிறைய முயற்சி எடுத்தேன். அப்போ அவருக்கு ஏதோ என் கூட இருக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ என்னை விட்டு பிரிந்து போகிறதுக்காக ஒரு சூழ்நிலை உண்டானது. அவர் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு என்னை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டார். இவரை கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டார். அதனால அவர் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்தார். நிறைய பேசினார். நான் எல்லாத்தையுமே ரொம்ப மெதுவாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றா புரிய வச்சுட்டே இருந்தேன். அப்போது கடைசியில் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, இத்தனை நாள் என் கூட நீ இருந்தில்லப்பா, நீ என்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையாவது நீ என்கிட்ட பார்க்கலையா? நான் உனக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு விதத்திலையாவது ஒரு விஷயத்திலையாவது ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு ஆளா நான் உனக்கு தெரியலையா? இந்த ஒரு வார்த்தையை அவன்கிட்ட கேட்டேன். கேட்ட உடனே அவன் திரும்ப எனக்கு என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, சின்ன தம்பி தான், வயது கம்மியானவர் தான். அவர் சொன்னாரு, ஆமா ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன்னா, உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனா இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனா நான் இருந்துடக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன்ற வார்த்தையை என்னால ஜீரணிக்கவே முடியல, என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்றதுக்கு பயந்ததே எதுக்காகனா ஊழியத்துக்காக தான். அவ்வளோ பயப்பட்டேன். ஆண்டவரே, கல்யாணம் பண்ண போறேன், ஏன்னா ஊழியம் போயிருமோ, ஊழியத்துக்கு வர்றவங்க சரியா இருப்பாங்களோ இல்லையோன்னு மேரேஜுக்கும் அவ்வளோ பயப்பட்டேன். மேரேஜ் பண்ற அந்த சகோதரி கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா ஊழியம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுது, அவ்வளோ ஊழியத்தில் கேர்ஃபுல்லா எப்படியாவது ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வரக்கூடாது அப்படின்றதுக்குள்ள அவ்வளவு தீவிரமா அதுக்காக நான் முயற்சி எடுத்தேன்.
அந்த வார்த்தை வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப காயப்படுத்தி, அப்போ வந்து அந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இனி வாழ்க்கையில யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உருவாக்கிடக்கூடாது. நம்ம வேலை என்ன. ஆனா ஆண்டவர் கொஞ்ச நாள் தாண்டி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, இல்லப்பா, இல்ல அந்த ஒரு நபர் உன்னை காயப்படுத்தின அந்த ஒரு காரணத்திற்காக உன் தரிசனத்தை நீ விட்டுருவியா? உன் ஊழியத்தை நீ விட்டுற முடியுமா? உன் கேரக்டர் நீ சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்ல அந்த மனுஷன் காயப்படுத்தினது நல்லது, ஏதோ எதேர்ச்சியா வந்துருச்சு. அதுக்காக நீ அந்த வார்த்தையே, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு, அந்த ஒரு காயத்தை பிடிச்சிட்டு உன் வாழ்க்கையே நீ வந்து முடிச்சுக்கிற போறியா? நீ வந்து இனி வந்து அவ்வளவுதான், உன் ஊழியமே இல்லையா? அந்த ஊழியத்தை நீ செய்ய மாட்டியா? அப்பதான் ஆண்டவரத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். இல்ல ஆண்டவரே, பரவாயில்ல, நீர் பட்ட காயத்தை விட நான் பெரிய காயம் பட்டிருக்கிறேன். பரவாயில்ல, இனி ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை காயங்கள் வந்தாலும் ஊழியக்காரர்களை உருவாக்குறதற்கு என்னை நம்புங்க ஆண்டவரேன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் இருக்கலாம், பிரதர் நீங்க 7 வருஷம் 8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு காலத்துல உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய ஃபேமிலியா சேர்ந்து வாரத்திற்கு ஒரு நாள் நீங்க வெளியே போயிருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஏதாவது ஒரு காயப்படுத்தின அந்த ஒரு காரணத்திற்காக இனி நான் ஃபேமிலியா வெளியே போக மாட்டேன்னு அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து 5 வருஷமா நான் வெளியே போறது இல்ல பாஸ்டர், 7 வருஷமா நான் வெளியே போறது இல்ல பாஸ்டர், அப்படி ஒரு கேரக்டர்ல நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு, நீங்க கண்டிப்பா மனம் திரும்பிருங்க, மாறிடுங்க. இல்ல அவங்க காயப்படுத்தினாங்கன்ற அந்த ஒரு காரணத்திற்காக உங்க கேரக்டரை நீங்க மாத்திராதீங்க. இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், நான் மனசை விட்டுட்டேன் பாஸ்டர், நான் மனசை விட்டுட்டேன், நான் முடிவு எடுத்துட்டேன், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மனுஷன், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு குடும்பம், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மாமியார், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மாமனார், நன்றி இல்லாத பிள்ளைங்க, இவங்களுக்கு நான் செஞ்சு என்ன பாஸ்டர் நான் பண்ண போறேன்? அதனால நான் ஒரு 3-4 வருஷமா ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனி நான் பண்ண மாட்டேன்னு இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒரு சிஸ்டர் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, ஆவியானவர் இன்னைக்கு பேசுறாரு, உங்க கேரக்டரை நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்னொருத்தருடைய காயம் நம்முடைய கேரக்டரை என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இது உங்களுக்கு மனசுக்குள்ள தீவிரமா பதிஞ்சிடணும்ன்றக்காக நான் சொல்றேன். சொல்லுங்க, நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, இன்னொருத்தர் நம்மளை காயப்படுத்துறது உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. நல்லா சொல்லுங்க, உங்களுடைய கேரக்டர் என்ன பண்ணிடக்கூடாது? நீங்க எப்படிதான் இருக்கணும்? ஆமே, நம்மளை காயப்படுத்துறவங்க படுத்திட்டு தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து அதை ஓகே ரைட்டு, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆமேன். சில நேரத்தில் வந்து நம்முடைய தியாகங்கள் வந்து நிறைய பேருக்கு எழுதி வைக்க தெரியாததுனால நம்ம தியாகமே பண்ணலன்னு நினைச்சுக்குவாங்க. நிறைய பேர் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம மனசுல ஒண்ணு நினைப்போம், அங்க வேற ஒண்ணு கேட்கல. அதான் சங்கீதக்காரன் சொல்றான்ல, என்னுடைய நன்மைக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணனாங்க? தீமை செஞ்சாங்க, அவ்வளவுதான். அதுதான் அவங்களுடைய கேரக்டர், அதுதான் அவங்களுக்கு பண்ண தெரியும். அதனால நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாரும் பேசிடவும் மாட்டாங்க, நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாரும் நடந்துக்கவும் மாட்டாங்க. நம்புறீங்களா இல்லையா? நிறைய பேருக்கு ஆண்டவரை மாதிரி தான் கணவனாரையும் நினைச்சிருப்பாங்க, ஆண்டவரை மாதிரி தான் மனைவியும் நினைச்சிருப்பாங்க. ஆண்டவரை என்ன மாதிரி நினைச்சிருக்கீங்கன்னா, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவர் என் கூட பேசணும், என் இருதயத்தை அறிஞ்சு பேசணும், ஆண்டவர் பேசிடுவாரு. இதை யார்கிட்ட எதிர்பார்ப்பேன் தெரியுமா? நான் இன்னைக்கு மனசுல நினைச்சிட்டு போறேன், அவர் கரெக்டா எல்லாம் பேச மாட்டாரு. எப்படிதான் பேசுவாரு? கேட்கல, சத்தமா கேட்கவே இல்லையே. அல்லேலூயா. கையா அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஒரு நாள் வந்து ரொம்ப களைத்து போய் கண்டினியூவா டிராவல் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்து பாஸ்டர் மாட்ட ஒரு பெரிய அங்கீகாரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். சரி, அவங்க ஒரு பெரிய அங்கீகாரம் நமக்கு என்னதான் எத்தனை பேர் நமக்கு சுத்தி இருக்கிறவங்க அங்கீகாரம் கொடுத்தாலும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது நமக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஆனா வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் சீக்கிரம் அங்கீகாரமே கிடைக்காது. அதனால அவங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், ரொம்ப களைச்சு போய் எல்லா டிராவலையும் முடிச்சுட்டு அப்படான்னு ஒரு பெருமையில் அப்படியே உட்காந்து, பாரு இந்த வாரம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு.
உடனே அடுத்த நிமிஷம் பாஸ்டர் என்ன பார்த்து கேட்டாங்க, ஏன் இத்தனை கிலோமீட்டர் உங்களை டிராவல் பண்ண யார் சொன்னா? இத்தனை கிலோமீட்டர் உங்களை டிராவல் பண்றதுக்கு யார் சொன்னா? அடடா, நான் என்ன மனசுல நினைச்சேன் அப்படின்னா, அப்பா இவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பீங்க, இந்த கை என்னத்துக்கு ஆகுறது, இந்த கால் என்னத்துக்கு ஆகுறது, இந்த முதுகு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு எண்ணெயை போட்டு நல்லா முதுக தடகி விட்டு அப்படின்னு பெரிய கற்பனையோட போன உடனே இவ்வளோ டிராவல் பண்றதுக்கு யார் சொன்னா? அவங்க அது மனசுல இருந்து சொல்லல, சும்மா சொல்றேன், நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம நிறைய பேர் நம்ம என்னதான் நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அதே போல அவர்களும் அப்படிதான். ரொம்ப வந்து அங்கே வந்து ஒரு ப்ரேயர், நான் வந்து ஒரு நாளில் 3 செய்தி 4 செய்தி அந்த மாதிரிலாம் கொடுத்து கூட நான் வந்து நிறைய பழகியிருக்கேன். நிறைய வந்து அந்த மாதிரி பேசி, அது ஊழியம் அப்படி ஒரு அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்றதுனால ஒரு 3 சர்வீஸ் அந்த மாதிரி கூட நடத்துது. ஆனால் பாசமாக ஒரு சர்வீஸ் நடத்துறது பெரிய சவால். அவங்க ஒரு சர்வீஸை நடத்தி முடிச்சுட்டு வந்து உடனே அப்படியே டயர்டாக உட்காந்து, இன்னைக்கு பாருங்க நான் சர்வீஸ் நடத்தி முடிச்சிட்டேன், ஆரம்பிக்கும் போது என்னமோ நினைச்சேன், எப்படி முடிப்பேனோ நினைச்சேன், நல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னா, பாப்பா ஒரு சர்வீஸை முடிச்சுட்டு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது, தொண்டை வலிக்குதுன்னு இருக்கிறேன். அவன் 3 சர்வீஸை உட்காந்துட்டு முடிச்சுட்டு இப்போ ஓடிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க இதுதான் சொல்றது, உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண போகக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து நல்லா நினைச்சுக்கங்க, நம்ம நினைக்கிறது மாதிரி யாருமே என்ன பண்ணிட மாட்டாங்க, பேசிட மாட்டாங்க. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, அவங்க ஏசுநாதர் கிடையாது. நல்லா சொல்லுங்க, ஏசுநாதர் கிடையாது. உங்களுக்கு உள்ளுக்குள்ள புகுந்து நீ என்ன நினைக்கிறாய் என்று தெரிந்து பேசுவதற்கு ஏசுநாதர் கிடையாது. ஆனா நம்ம நிறைய பேர் எப்படிதான் நினைப்போம், நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஏசுநாதர் மாதிரி உள்ள புகுந்து நம்முடைய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, அதுவும் நீங்க நினைச்சது மாதிரி பேசிட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அப்படியே தலைகால புரியாது. என்ன பாசம் என் மேல, அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி ஐடியா பண்ணிட்டு வந்திருப்பாரு, எழுதி வச்சுட்டு வந்திருப்பாரு நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு. அது வந்து மனசுக்குள்ள இருந்து வராது. ஆமேன். சாப்பாடை ஃபுல்லா ஆக்கி வச்சுட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டே இருக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஒண்ணு மட்டும் தான் நினைப்பீங்க, என்ன பார்த்து நீ சாப்பிட்டியா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்கணும்னு நீங்க நினைச்சிட்டு சாப்பாடை போட்டு கொடுத்து வாயே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கலாம்ல. இன்னொன்னு, நாய் இருந்துச்சுன்னா நாய்க்கு சோறு போட்டியா? ஹலோ, நாய்க்கு சோறு போட்டியா, பேய்க்கு சோறு போட்டியா, காக்காவுக்கு சோறு வச்சியா, பிள்ளைகளுக்கு சோறை கொடுத்தியா, எல்லாருக்கும் சோறு கொடுத்தியான்னு கேட்பாங்க. ஆனா உங்க வாய் எதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்குன்னா, நான் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? ஆனா எல்லா வார்த்தையும் வந்துடும், எது மட்டும் வராது. அந்த வார்த்தை வரலன்னு உடனே உங்களுக்கு ஒரு அப்செட் ஆயிரும் பாருங்களேன். அப்படியே ஆவியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இறங்கி போய் நீங்க அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுங்க தெரியுமா, இவ்வளவு கேட்டீங்களே, நான் சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்கள் நம்மை தெரிந்தோ தெரியாமலோ காயப்படுத்தும் போது நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னுடைய கேரக்டரை அவர்கள் காயப்படுத்தினாங்க அப்படின்றதற்காக நான் என்ன பண்ண மாட்டேன்னா, மாத்திக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. யோபுனுடைய மனைவி சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ. தேவனை தூசித்து அவங்க என்ன டைம்ஸ்ல சொன்னாங்கன்னு தெரியல, ஒருவேளை அவர் மேல பாசம் வச்சு அவர் படுற பாடு புரியாம கூட பேசியிருக்கலாம். நீ செத்து உயிரோடு இருக்கிறத விட செத்துட்டா கூட பரவாயில்ல, நீர் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த நேரத்துல இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது தன்னுடைய மனைவி நீயும் செத்துற மாட்டியான்ற வார்த்தை அவருக்கு எவ்வளவு காயமாச்சுன்னு கூட தெரியல. ஆனா அடுத்து கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும் போது தன்னுடைய மனைவி அவரை விட்டு கொடுக்கல, தன்னுடைய மனைவியை வேண்டான்னு சொல்லல, தன்னுடைய மனைவியோடு இசைந்திருந்துதான் அத்தனை பிள்ளைகளை அவர் பெற்றெடுத்தார். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரோட நடக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளை எத்தனை காயப்பட்டாலும் என் கேரக்டரை நான் என்ன பண்ண மாட்டேன்னா மாத்திக்கவே மாட்டேன். என்னை எதற்காக அவர் அழைத்தாரோ, எனக்கு என்ன நோக்கத்தை அவர் வச்சாரோ, எத்தனை பேர் காயப்படுத்தினாலும் நான் செய்வேன் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. நான் நம்புறேன், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு ஒருவராலும், நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி